தலைமகளின் சில பிள்ளைகள் மாநிலங்களுக்கு கல்விகளாக பிறக்கின்றனர், பூமியில் கவிஞர்களாக. அத்தகைய கவிஞர் இவ் அரங்கத்தின் தலைவர் பாவலர் திரு அறிவுமதி அவர்களையும் தமது கவிதைகளால் கேட்போரை அன்பால் ஈர்த்து கட்டிப்போட வந்த எமது வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இளம் குயில்களையும் அவையோர் அனைவரையும் தொடங்கவிருக்கும் கவியரங்கத்திற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பிக்கிறார்கள் நம் கவியரங்க பங்கேற்பாளர்கள். அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கங்களும் மதி வணக்கங்களும். காலையில் என் உடன் பிறந்தான் வேல்முருகன் பாலா நிகழ்வுகளை கண்டு கழித்திருப்பீர்கள். இப்போது கவியரங்கம் என்ற தமிழ் அழகில் நமது பல்கலைக்கழக மாணவர்கள் மிகச்சிறந்த கவிதைகளை வடித்திருக்கிறார்கள். நேற்று மாலையே என்னிடம் வந்து தங்கள் கவிதைகளை பரிமாறிக்கொண்டார்கள். இங்கே நிற்கிற நான், எனக்கு இது முதல் மேடை அல்ல. வேளாண் பல்கலைக்கழகங்களில் வேளாண் கல்லூரிகளில் அடிக்கடி சென்று வருகிற ஒரு தமிழ் உழவன் தான் அறிவுமதி. நான் ஒரு புஞ்சைக்காட்டு பிள்ளை. மருத நிலம் என்ற தண்ணீரால் பயிர் வளர்க்கிற பண்பாட்டை தாண்டி வியர்வையால் மண் நனைத்து விவசாயம் செய்கிற புஞ்சைக்காட்டு பிள்ளையாக பிறந்து வளர்ந்த அந்த அடையாளம்தான் உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. விருத்தாசலம் என்ற ஊருக்கு அருகில் சு பீடனூர் என்ற ஒரு ஊரின் பிள்ளை நான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படித்தேன். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் முருகனை பற்றி ஆய்வு செய்தேன். பிறகு பாரதி ராஜா, பாலுமகேந்திரா போன்றவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி பாடலாசிரியராக சிறைச்சாலை திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் செம்பூவே செம்பூவே என்ற அந்த பாடல், ஆலோலங்கிரி தோப்பிலே என்ற பாடல், சுட்டும் சுடர்விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி, கத்தும் கடலலை தாண்டி வந்தும் தீண்டது உன் ஆவி என்ற பாடல்கள் என்னை இசைஞானியின் இனித்த இசையோடு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன என்று ராமன் அப்துல்லா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் சித்ரா அவர்களும் பாடிய பாடல் அந்த இசைஞானியின் இனித்த ஈர்த்த மெட்டுதான் இன்றைக்கு முத்தமிழ் விழாவில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஜெயம் திரைப்படத்தில் கவிதையே தெரியுமா கனவு நீதானடி என்ற பாடல் எழுதியதும் நான் தான். அழகோரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே என்று எழுதியதும் அறிவுமதிதான்.
பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று. அதே திரைப்படத்தில் விடைகொடு உயிரே உடல் மட்டும் போகிறது என்று எழுதினார். சிறுத்தை திரைப்படத்தில் தம்பிகள் சொன்னது போல ஆறாரோ ஆறிரோ அம்புலிக்கு நெறி வரும், மூச்சுப்பட்டா நோகமுன்னு நான் மூச்சடைக்கு முத்தமிட்டேன், நிழலுப்பட்டா நோகமுன்னு நான் நிலவடங்கு முத்தமிட்டேன் என்று எழுதினேன். ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் 4 திரை இசை பாடல்கள் எழுதினேன். அதில் ஒன்று அவருக்கு பிடித்த 5 பாடல்களில் ஒன்றான உதயா உதயா உணர்கிறேன், உயிரால் உனையே நெருங்குகிறேன். மூச்சின் குமிழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன் என்று எழுதிய அந்த பாடல். இத்தகைய திரை இசை பாடல்களை எழுதிய என்னை எழுத வைத்தது, எழுத சொல்லிக் கொடுத்தது யார் என்று கேட்கின்ற போதுதான், வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்த மாணவ மாணவிகளே, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த சங்க இலக்கியம் என்னை பாடலாசிரியனாக ஆக்கவில்லை. உலக தமிழராட்சி நிறுவனத்தில் நான் செய்த ஆய்வு என்னை பாடலாசிரியனாக ஆக்கவில்லை. என்னை பாடலாசிரியனாக ஆக்கியது கையெழுத்தே போட தெரியாத, நடவு நட தெரிந்த, களையெடுக்க தெரிந்த, அறுவடை செய்ய தெரிந்த எங்களுடைய விவசாய அம்மாக்கள் தான் எங்களையெல்லாம் பாடலாசிரியர்களாக மாற்றி தந்த வரலாற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அழகூரில் பூத்தவளே என்றால் அடியோடு சாய்த்தவளே என்று ஆனாவுக்கு ஆனா போடுகிற பழக்கம். கவிதையே தெரியுமா கனவு நீதானடி என்று கானாவுக்கு கானா போடுகிற பழக்கத்தை சங்க இலக்கியம் எனக்கு சொல்லித்தரவில்லை. எங்கள் ஊர் படிக்காத அம்மாக்கள் பாடுவார்கள். அந்த பாடலில் அவர்கள் படிக்க தெரியாதவர்கள், அந்த படிக்க தெரியாதவர்கள் என்பதை ஏன் நான் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், உதயா உதயா உளறுகிறேன் என்ற பாடலை சாதனா சர்க்கம் அவர்களும் ஹரிஹரன் அவர்களும் பாட ஏஆர் ரஹ்மானுடைய இசை பதிவகத்தில் அந்த 12-16 வரி பாடலை பாடுவதற்கு அவர்கள் இரவு 8:30 மணிக்கு பதிவகத்திற்குள் போனார்கள். விடியற்கால 7:30 மணிக்குத்தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 2 பேரையும் விடுதலை செய்தார்கள். கர்நாடக இசை தெரிந்தவர்கள், இந்துஸ்தானி இசை தெரிந்தவர்கள், இனித்து தேன் குரலுக்கு சொந்தக்காரர்கள் தான் ஹரிஹரன் அவர்களும் சாதனா சர்க்கம் அவர்களும். ஆனால் அவர்கள் ஒரு திரை இசை பாடலை பாடுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் ஏறக்குறைய 8 மணி 10 மணி அளவு எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் தூள் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல் போதும் என்று சொன்னார்கள். அதை நாளை எழுதி வாருங்கள் என்று சொன்னார்கள். இல்லை, இப்பொழுதே எழுதி விடுகிறேன் என்று நான் சொன்னேன். பாடுவதற்கு அந்த அம்மாவும் வந்து காத்திருந்தார்கள். நான் எழுதி முடித்துவிட்டு அந்த அம்மாவிடம் இப்படி நீட்டினேன். என்னப்பா என்றார்கள். நீங்கள் பாட வேண்டிய பாட்டம்மா என்று. எனக்கு படிக்க தெரியாதுப்பா அப்படின்னா. அப்புறம் நீ அப்படியே சொல்லுப்பா அப்படின்னாங்க. அப்படியே நான் சொன்னேன். இன்னும் ஒரு முறை சொல்லுப்பா அப்படின்னாங்க. இன்னும் ஒரு முறை சொன்னேன். இயக்குனரும் இசையமைப்பாளரும் உள்ள வந்தாங்க. மதியம் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எழுதுறது மட்டுமல்ல, பாடுவதற்கும் அம்மா தயாராக இருக்காங்க அப்படின்னா. எங்கே பாடுங்கம்மா அப்படின்னாங்க. ஏசிங்கம் போல, அவ்வளோதான், உள்ளே போங்க அப்படின்னாங்க. உள்ளே போனாங்க. பாட்டுக்கு இந்துஸ்தானி இசைன்னா என்னன்னு தெரியாது, கர்நாடக இசைன்னா என்னன்னு தெரியாது. அந்த மதுரை பக்கத்து பறவை முனியம்மா என்ற என் படிக்காத தமிழச்சி தாய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்று ஒரு பாடலை, திரை இசை பாடலை பாடுகிற அந்த உலகத்திற்குள்ளாக ஒரு 5-6 நிமிடத்திற்குள்ளாக ஒரே எடுப்பில் ஒரே டேக்கில் பாடிவிட்டு வந்த ஒரு தமிழச்சி, விவசாய தமிழச்சி என்பதை நீங்கள் விவசாய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அழகூரில் பூத்தவளே அடியோடு சாய்த்தவளே என்று நான் பாடுவதற்கு
எங்கள் ஊரில் பாடுகிற ஒரு பாட்டை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். மட்ட பனையோரோ மயிலடையோ நந்தவனோ மட்டப்பன சாஞ்சிடுச்சே இந்த மயில் போயிடையோ மானா மானா மானா. அடுத்து குட்ட பனையோரோ குயிலடையோ நந்தவனோ குட்டப்பன சாஞ்சிடுச்சே இந்த குயில் போயிடையோ கூணா கூணா கூணா. ஒரு திரையிசை பாடலை நாங்கள் எழுதுவதற்கு எங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் விவசாய பெரும்படி மக்கள். வைரமுத்துவாக இருந்தாலும் சரி, அறிவுமதியாக இருந்தாலும் சரி, யுகபாரதியாக இருந்தாலும் சரி, தாமரையாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பாடலாசிரியர்களாக உங்கள் முன் வந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு வேளாண்மை வாழ்க்கைதான் அடிப்படை என்பதை உங்களுக்கு சொல்லத்தான் இதனை நான் உச்சரித்தேன். இந்த வேளாண்மையை நமக்கு கண்டெடுத்து கொடுத்த முதல் ஆசிரியர் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த விவசாயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தது யார்? மானுடவியல் வரலாற்றில் பெண்கள் கற்றுக் கொடுத்ததாக பதிவு உள்ளது. ஆனால் சங்க இலக்கியத்தில் இந்த வேளாண்மையை கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் பன்றிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பன்றிகள் தான் கேழல் என்ற சங்க இலக்கியத்தில் சொல்வார்கள். அந்த கேழல் உழுத என்றால் அவர்கள் உழுவதற்காக உழவில்லை, தங்கள் உணவுக்காக கோரை அந்த கிழங்குகளை தேடி அவர்கள் அந்த கெட்டித்த மண்ணை மெல்லியதாக மாற்றி அதற்குள்ளாக கோரை கிழங்குகளை எடுத்து அவர்கள் உண்ணத் தொடங்கினார்கள். அந்த கெட்டித்த மண் நெகிழ்ந்த நேரத்தில் விதைகள் மரங்களில் இருந்து விழுந்து மழை பொழிந்து நனைந்து முளைத்ததை பார்த்தால் ஒரு தாய், அந்த தாய் தான் இந்த வேளாண்மையை பன்றிகளிடமிருந்து கற்றுக்கொண்டாள் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. என்னுடைய வேளாண்மை மாணவர்களே, இனி நீங்கள் யாரையும் பார்த்து போடா பண்ணி பயிலே என்று திட்டிவிடாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய வேளாண்மையின் முதல் ஆசானை நாம் மரியாதை செய்ய வேண்டும். எனவே நான் அது தொடர்பாகவே பேசிக்கொண்டு போகாமல் இந்த 6 பேருடைய கவிதைகளை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். அவர்கள் பேச்சு மொழியிலேயே, அதாவது விவசாய பெருங்குடி மக்களுடைய அந்த பேச்சு மொழியிலேயே மிக அழகாக அந்த கவிதைகள் எழுதிய அழகை நேற்று பார்த்தேன். சின்ன சின்ன கவிதைகள் சொல்ல முடியுமா என்று கேட்டேன், அதையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த நீண்ட கவிதைகளை படிப்பதற்கு முன்னாக முதல் சுற்றாக அவர்கள் சின்ன சின்ன கவிதைகளை ஒவ்வொருவராக வந்து அந்த ஒரு கவிதையை உச்சரித்து கேட்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்படி 2வது முறையும் உச்சரித்து நீங்கள் வரிசையாக வந்து அந்த முதல் சுற்றை தொடங்கி வையுங்கள். நீங்கள் முதல் சுற்றை தொடங்கி வைத்த பிறகு நான் என்னுடைய சில கவிதைகளை சொல்லிவிட்டு அவருடைய நீண்ட கவிதைகளை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க தயாராக இருக்கிறேன். வாங்க மேடைக்கு. பெருங்குடி மக்களுடைய அந்த பேச்சு மொழியிலேயே மிக அழகாக அந்த கவிதைகள் எழுதிய அழகை நேற்று பார்த்தேன். சின்ன சின்ன கவிதைகள் சொல்ல முடியுமா என்று கேட்டேன், அதையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த நீண்ட கவிதைகளை படிப்பதற்கு முன்னாக முதல் சுற்றாக அவர்கள் சின்ன சின்ன கவிதைகளை ஒவ்வொருவராக வந்து அந்த ஒரு கவிதையை உச்சரித்து கேட்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்படி 2வது முறையும் உச்சரித்து நீங்கள் வரிசையாக வந்து அந்த முதல் சுற்றை தொடங்கி வையுங்கள். நீங்கள் முதல் சுற்றை தொடங்கி வைத்த பிறகு நான் என்னுடைய சில கவிதைகளை சொல்லிவிட்டு அவருடைய நீண்ட கவிதைகளை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க தயாராக இருக்கிறேன். வாங்க மேடைக்கு. நல்ல வேளை மூத்தவனாய் பிறந்தேன் உன்னை என் முதுகில் சுமக்க அல்ல, என் மூச்சு உள்ளவரை சுமக்க என் தங்கைக்கு. நல்ல வேளை மூத்தவனாய் பிறந்தேன் உன்னை என் முதுகில் சுமக்க அல்ல, மூச்சு உள்ளவரை சுமக்க என் தங்கைக்கு. நன்றி.
என் பெயர் பெரியா. குறுங்கவிதை. பழையதை கொளுத்தி எங்கள் அடுப்பை அணைத்து விடுகிறார்கள், காயலாங்கடைக்காரனின் கதறல். பழையதை கொளுத்தி எங்கள் அடுப்பை அணைத்து விடுகிறார்கள், காயலாங்கடைக்காரனின் கதறல். நன்றி. என் பெயர் சங்கீதா. ஐயா, தாங்கள் நேற்று சொன்ன கருத்திலிருந்து ஒரு கவிதை. கதிரறுக்கும் கலைஞன், கதிரறுக்கும் கலைஞன் கலைச்செடிக்கு கூட கரிசனம் காட்டுகிறான். கவி எங்கே, கவி எங்கே, கனவிலும் கதறினேன், என்னுள் உறங்கிய ரசிகை விழிக்கும் வரை. கவி எங்கே, கவி எங்கே, கனவிலும் கதறினேன், என்னுள் உறங்கிய ரசிகை விழிக்கும் வரை. நன்றி. பிள்ளையார் சுழி போட்டு கட்டுரை தொடங்கினேன், தலைப்போ தந்தை பெரியார். பிள்ளையார் சுழி போட்டு கட்டுரை தொடங்கினேன், தலைப்போ தந்தை பெரியார். எங்களுக்கும் நடுவருக்கும் வணக்கம். கால்நடைகளின் கதறல்கள் யாவும், கால்நடைகளின் கதறல்கள் யாவும் ஞாயிற்றுக்கிழமைகளின் செவிகளில் எப்போதும் விழுவதே இல்லை. கால்நடைகளின் கதறல்கள் யாவும் ஞாயிற்றுக்கிழமைகளின் செவிகளில் எப்போதும் விழுவதே இல்லை. இங்கு பிரியமானவர்களுக்கு பிரியங்கள் யாவும் பிரியாணிகளாகவே பரிமாறப்படுகிறது. நன்றி. மையெழுத்து கழகம். நாங்கள் அமர்ந்திருப்பவர்களில் மிகச்சிறந்த கவிஞர்கள் இருக்கலாம். இறுதியில் படிக்க குறுங்கவிதைகள் யாராவது வைத்திருந்தால் வந்து படிக்க நேரம் வாய்த்தால் கட்டாயம் நீங்களும் ஏறுங்கள். இத்தகைய மேடைகள் தான் நம்மையெல்லாம் வெளிச்சப்படுத்தி அடுத்தவருக்கு நம்முடைய திறமையை அறிமுகப்படுத்துகிற மேடையாக இந்த மேடை தான் எல்லா உயர்ந்தவர்களுக்கும், எல்லா பேச்சாளர்களுக்கும், எல்லா கவிஞர்களுக்கும் வாய்த்த மேடை. இந்த மேடையை தவற விடாதீர்கள். குறுங்கவிதைகள் என்ற தலைப்பில் அவர்கள் படித்த அந்த அழகு, அவர்களுக்குள் இருக்கிற அந்த மிகச்சிறந்த நாளை செழித்து சிறக்க இருக்கிற, தோப்பாக மாற இருக்கின்ற கவிதை தொகுப்புகளாக மாற இருக்கின்ற கவிஞர்களாக அவர்களை நேற்றே எனக்கு அடையாளம் காட்டின. அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை உங்களின் சார்பாகவும் அள்ளி கிடைக்கிறேன். நேற்று நான் அவங்களை சந்திக்கிறதுக்காக படிக்கட்டில் இறங்கி வந்தேன். அப்போ நீங்கள் இந்த சுமை ஏற்றி சுமை இறங்கில் இறங்கி வருவீங்க, லிஃப்டில் இறங்கி வருவீங்கன்னு நினச்சோம். படிக்கட்டில் இறங்கி வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. ஆனால் அந்த இறங்கி வந்ததை பார்த்து ஒரு மகள் கவிதை படித்தார்கள். யார் அது? அந்த கவிதையை கேளுங்களேன். படியின் படியாய் கீழிறங்கி எங்கள் மனதில் மேலேறிவிட்டீர்கள். நேற்று நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, ஐயா லிஃப்டில் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா பின்னாடி படியிலேருந்து இறங்கி வந்தார். எல்லாருக்குமே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோன்னு தோணுன ஒரு வரி தான் இது. படியின் படியாய் கீழிறங்கி எங்கள் மனதில் மேலேறி விட்டீர்கள். அவ்வளோதான் கவிதை. இந்த கேட்ட உடனே, அதாவது படியிலிருந்து இறங்கி எங்கள் மனதில் ஏறினீர்கள் என்பது சங்க இலக்கிய உத்தியும் கூட. அதை இவ்வளவு எளிமையாக உடனே சொன்ன அந்த அழகு தான். நான் ஒரு 2-3 கைகூக்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏனென்றால் அது கவியரங்கம் என்பது வெறும் நாங்கள் படித்து விட்டு போவதற்கல்ல, உங்களையும் கவிஞர்களாக மாற்றுவதற்குத்தான் இந்த கவியரங்கம் என்ற உணர்வோடு. நான் ஒரு அமைதியான குளம், அந்த குளத்திற்கு அருகில் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி குளம் அமைதியாக இருக்கிறது. மனிதர்களுக்கு எப்பொழுதுமே தங்கள் முன்னால் ஒருவனோ ஒன்றோ அமைதியாக இருந்தால் அது பிடிக்காது. இப்போது குளம் அமைதியாக இருக்கிறது. மனித மனம் என்ன நினைக்கும்? ஒரு கல் எடுத்து
குளத்தில் போட நினைக்கும். நானும் மனிதனாகத்தான் ஒரு கல்லை தேடினேன். ஆனால் அங்கே தண்ணீர் எடுக்க வந்த யாரோ ஒரு மகளுடைய கண்ணாடி வளையல் துண்டுகள் உடைந்து கிடந்தன. நான் இடது பக்கமாக குனிந்து ஒரு 5-6 உடைந்த வளையல் துண்டுகளை கையில் எடுத்தேன். என்னுடைய கையில் இப்போ என்ன இருக்கு? உடைந்த வளையல் துண்டுகள். எதிரிலே என்ன இருக்கிறது? குளம். நான் கல்லால் செய்ய நினைத்ததை இப்போது உடைந்த வளையல் துண்டால் செய்ய நினைக்கிறேன். ஒரு வளையல் துண்டை எடுக்கிறேன். 3 வரி தான் ஹைக்கு என்பது. அது ஒரு ஜப்பானிய ஹைக்கு வடிவம், இலக்கிய வடிவம். அந்த 3 வரியை சொல்லட்டுமா? உடைந்த வளையல் துண்டு, குளத்தில் எரிந்தேன், அடடே எத்தனை வளையல்கள். அவ்வளவுதான். நீங்க அவங்க சொன்ன உடனே சொல்றாங்க அப்படின்னா இது நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றல் ஒவ்வொரு மனித மூளைக்குள்ளும் கவிதை ஆற்றல் இருக்கிறது. கவிதை ஆற்றல் தான் அறிவியல் ஆற்றலாக மாறுகிறது என்பதை நான் பேசினா நிறைய பேசணும், அதனால சொல்லலை. உடைந்த வளையல் துண்டு, குளத்தில் எரிந்தேன், அடடே எத்தனை வளையல்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் அதிகமாக பயணம் செய்கிறவன். அப்போது பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பருத்தி காட்டை பார்க்கிறேன். அதில் ஒரு காவல் பொம்மையை பார்க்கிறேன். எல்லாம் சோளக்காட்டு பொம்மைன்னு தான் சொல்லுவாங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பருத்தி காடுகளிலும் காவல் பொம்மைகள் நான் பார்த்தவன். எழுதினேன், பருத்தி காடு காவல் பொம்மைக்கு கந்தல் சட்டை என்று எழுதினேன். புதிய புதிய ஆடைகளை உருவாக்கி தருகிற, மிக அழகான பூக்களை பூத்து வைத்திருக்கிற, பருத்திகளை பூத்து வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு வயல். அந்த வயலை காவல் காக்கிற அந்த பொம்மை ஒரு புதிய ஆடையை போட்டிருக்கக்கூடாதா, ஒரு கந்தல் சட்டையை போட்டிருக்கிறது என்ற அந்த ஒரு சமூக வலி. பருத்தி காடு காவல் பொம்மைக்கு கந்தல் சட்டை. இன்றைக்கு மகளிர்கள் அம்மாக்களை விட சிறந்த அறிவாளிகளாகவும் ஈரம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு அண்மையில் ஒரு ஹைக்கு எழுதினேன். மீன் வரைந்தாள் அம்மா. ஓவியமாகத்தான் வரைகிறாள் அம்மா. மீன் வரைந்தாள் அம்மா. பார்த்து கொண்டிருந்த மகள் தூரத்திலிருந்து ஓடி வந்து அம்மாவின் கீழ் இறைந்து கிடந்த வண்ண குச்சிகளில் ஒரு நீல குச்சியை எடுத்து மேலே ஒரு நீல கோடு இழுத்து ஓடிவிட்டாள். மீன் வரைந்தாள் அம்மா, மேலே நீல கோடு எடுத்தாள் மகள், நீந்த தொடங்கியது மீன் என்று. கை தட்டவங்க எல்லாம் கை கழுவும். அவங்க கட்டாந்தரையில் அந்த மீன் இருப்பதாக அந்த மகள் உணர்கிறாள். அவள் மனசுக்குள் இருந்த ஈரம் ஒரு நீல எழுது குச்சியால் அந்த மேலே நீல கோடு இழுத்தவுடன் அந்த மீனுக்கு மேலே மகள் ஒரு கடலை உருவாக்கிவிட்டாள், ஒரு ஏரியை உருவாக்கிவிட்டாள், ஒரு குளத்தை உருவாக்கிவிட்டாள், ஒரு ஆற்றை உருவாக்கிவிட்டாள் என்ற அந்த சிந்தனை என்பது வேளாண்மை படிக்க வந்த என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்குள்ளும் அந்த ஈரம் இருக்கிறது. அந்த ஈரம்தான் உலக உயிர்களை காக்கின்ற வேளாண்மை ஈரமாக மழையாக பொழிந்து விளைச்சலாக பெருகி அறுவடையாக மாற்றி சங்க இலக்கியத்தில் சொல்வான் விளைக வயலே என்று சொன்ன பிறகு வருக இரவலர் என்பான். விளைச்சல் எல்லாம் பகுத்து தருவதற்கு என்று சொன்ன அந்த மரபு. சில காதல் கவிதைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லமா? என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவனையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கிறது. ஒரே வரியில் ஒரு காதல் கவிதை. அழ வைப்பேன் உன்னை அன்பே. எப்படி அழ வைப்பான்? ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதிக்கு முன்னதாக ஒரு பொய்யான திருமண அழைப்பிதழை எச்சரித்து எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்னால் மீற முடியலம்மா, நீ கட்டாயம் திருமணத்திற்கு வந்து
எங்கள் 2 பேரையும் வாழ்த்திட்டு போ என்று சொல்லுகிற அல்லது ஏமாற்றுகிற பொய் காதலன் இல்லை அவன். அப்புறம் எப்படி அழ வச்சான்? அழ வைப்பேன் உன்னை அன்பே என்னை கிள்ளி. ரொம்ப ரொம்ப தாமதமாக. அழ வைப்பேன் உன்னை அன்பே என்னை கிள்ளி. கொஞ்சம் சிந்திக்கின்ற ஒரு பகுத்தறிவு மாணவி என்னை விட்டு சாமிக்கு மாலை போடுகிற உரிமை உனக்கு உண்டென்றார். என்னை விட்டு சாமிக்கு மாலை போடுகிற உரிமை உனக்கு உண்டென்றால் உன்னை விட்டு வேறொரு ஆசாமிக்கு மாலை போடுகிற உரிமை எனக்கும் உண்டுதானே. அது என்னென்ன கடவுள்? ஆண் கடவுள், பெண் கடவுள். சரி, அந்த ஆணை எப்பொழுது தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா என்று ஒரு பெண் சொல்லுகிறார்கள். இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு மன உறுதியும் பண்பாடு மிக்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த தேர்ந்தெடுத்தலில் இருக்க வேண்டிய ஒரு நுட்பமான பார்வையை இந்த கவிதையில் சொல்லுகிறேன். தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய். அந்த பெண்ணுடைய வீடு தான், அம்மா இல்லை, அப்பா இல்லை, தனித்த அறையில் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாழ்பாடு போட்ட அறை. தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய். கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய். அது திரையரங்க கூட்டமா திருவிழா கூட்டமா தெரியவில்லை. இது ஏன் ஆடு என்று எல்லாவற்றையும் மீறிய துணிச்சலில் அவன் கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய். தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய். கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய். அங்கேதானடா உணர்ந்தேன் உன் மீதான என் காதலை. என்னுடைய பெயர், அப்பா எனக்கு வைத்த பெயர் மதியழகன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தமிழ் படிக்க போன போது என்னோடு படிக்க வந்த கடலூரை சேர்ந்த என் நண்பன் பெயர் அறிவழகன். அவன் என்னோடு நெருங்கி பழகிய பிறகு எங்கள் 2 பேரையும் பிரித்து பார்க்க அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களால் இயலவில்லை. எனவே அதற்கு முன்னால் மதியை பார்த்தீங்களா, அறிவை பார்த்தீங்களா என்று எங்கள் 2 பேரையும் தேடி வந்தவர்கள் இப்போது நட்பிற்கு பிறகு தேடி வந்த போதெல்லாம் அறிவுமதியை பார்த்தீங்களா, அறிவுமதியை பார்த்தீங்களா என்று நட்பால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எனக்கு சூட்டிய பெயர்தான் அறிவுமதி. எனக்கு 15 கவிதை தொகுப்புகளுக்கு மேல் வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் இளையோர்களாலும் மற்ற நட்பை விரும்புகிறவர்களாலும் மிக விரும்பப்பட்ட ஒரு நூல் நட்பு காலம். யாராவது படிச்சிருக்கீங்களா? புத்தகம் கிடைச்சிருக்கா? சரி, சில கவிதைகளை அறிமுகம் செய்து வைக்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு. பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள். பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள். பொய் சொல்ல வைக்கும் காதல், பொய் சொன்னதையும் சொல்ல வைக்கும் நட்பு. காதலனோடு பேசிக் கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன். நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நண்பன் சரி செய்தான். காதலனுக்கு தொடுவதற்கு உரிமை இல்லை, நண்பனுக்கு தொடுவதற்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவன் தோழியின் மானத்தை காக்கின்ற பண்பாடு. துளியே கடல் என்கிறது காமம். துளியே கடல் என்கிறது காமம். கடலும் துளி என்கிறது நட்பு. போகிற இடத்தில் என்னை விட அழகாய், அறிவாய்,
ஒருவன் இருந்து விடுவானோ என்கிற அச்சம் நல்ல வேளை நட்பிற்கு இல்லை. அண்ணனை விடவா வசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. அண்ணனை விடவா வசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. உன்னை விடவும் என்றேன் நான். நேரமாகிவிட்டது, எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் உள்ளவரை, நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் உள்ளவரை வாழ்க்கை அநாகரிகமானதுதான். சிங்கப்பூர்ல ஒரு பூங்கா இருக்கு. எத்தனை மணிக்கு நீங்க போனாலும் போகலாம், அனுமதிக்கிறார்கள். ஆனால் இங்கே விரட்டுகிற விரட்டல் என்பது வாழ துடிக்கின்ற உயிர்களை மதிக்க தெரியாத சமூக வாழ்க்கையில் இன்னும் நாம் இருக்கிறோமே என்கிற அந்த நட்பின் வலியோடு அதை எழுதினேன். திருமணத்திற்கு பிறகும் இந்த நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக எழுதினேன். குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஓடோடி வந்த கணவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான். நண்பா, நீ என் முகத்தை பார்த்தாய். கணவனுக்கு குழந்தையின் முகம் அப்பாவை போல இருக்க, அம்மாவை போல இருக்கிற தேடல் மட்டும்தான். ஆனால் நண்பனுக்கு ரொம்ப அந்த வலியில் துடிச்சிட்டியாமா என்ற 1000 தாய்மையோடு தன்னுடைய தோழியின் வலியை வாங்கிக் கொள்கிற தாய்மை நட்புக்குத்தான் உண்டு என்ற அந்த உணர்வில் எழுதினேன். அதையே இன்னும் சுண்ட காட்சிய தமிழில் அதே கருத்தை எழுதினேன். என்னை தாயாக்கியவன் கணவன், என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாக்கியவன் நண்பன் என்று. இனி கவிதைகளை படிக்க நம் மாணவர்களே கவிஞர்களாக வருகிறார்கள். முதலில் வாழ்வின் வசந்தம் அறிவின் வடமே என்று தம்பி தாமோதரன் கவிதை படிக்க வருகிறார். நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள், பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள். பொய் சொல்ல வைக்கும் காதல், பொய் சொன்னதையும் சொல்ல வைக்கும் நட்பு. காதலனோடு பேசிக் கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன். நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நண்பன் சரி செய்தான். காதலனுக்கு தொடுவதற்கு உரிமை இல்லை, நண்பனுக்கு தொடுவதற்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவன் தோழியின் மானத்தை காக்கின்ற பண்பாடு. துளியே கடல் என்கிறது காமம், துளியே கடல் என்கிறது காமம், கடலும் துளி என்கிறது நட்பு. போகிற இடத்தில் என்னை விட அழகாய் அறிவாய் ஒருவன் இருந்து விடுவானோ என்கிற அச்சம் நல்ல வேளை நட்பிற்கு இல்லை. அண்ணனை விடவா வசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. அண்ணனை விடவா வசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. உன்னை விடவும் என்றேன் நான். நேரமாகிவிட்டது, எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் உள்ளவரை, நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் உள்ளவரை வாழ்க்கை அநாகரிகமானதுதான். சிங்கப்பூர்ல ஒரு பூங்கா இருக்கு. எத்தனை மணிக்கு நீங்க போனாலும் போகலாம், அனுமதிக்கிறார்கள். ஆனால் இங்கே விரட்டுகிற விரட்டல் என்பது வாழ துடிக்கின்ற உயிர்களை மதிக்க தெரியாத சமூக வாழ்க்கையில் இன்னும் நாம் இருக்கிறோமே என்கிற அந்த நட்பின் வலியோடு அதை எழுதினேன். திருமணத்திற்கு பிறகும் இந்த நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக எழுதினேன்.
குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஓடோடி வந்த கணவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான். நண்பா, நீ என் முகத்தை பார்த்தாய். கணவனுக்கு குழந்தையின் முகம் அப்பாவை போல இருக்க, அம்மாவை போல இருக்கிற தேடல் மட்டும்தான். ஆனால் நண்பனுக்கு ரொம்ப அந்த வழியில் துடிச்சிட்டியாமா என்ற 1000 தாய்மையோடு தன்னுடைய தோழியின் வலியை வாங்கி கொடுக்கிற தாய்மை நட்புக்குத்தான் உண்டு என்ற அந்த உணர்வில் எழுதினேன். அதையே இன்னும் சுண்டக்காட்சிய தமிழில் அதே கருத்தை எழுதினேன். என்னை தாயாக்கியவன் கணவன், என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாக்கியவன் நண்பன் என்று. இனி கவிதைகளை படிக்க நம் மாணவர்களே கவிஞர்களாக வருகிறார்கள். முதலில் வாழ்வின் வசந்தம் அறிவின் வடமே என்று தம்பி தாமோதரன் கவிதை படிக்க வருகிறார். தாய்க்கும் தன்னை கவிபாட என்னுள் கலந்த தமிழுக்கும் பெயரிலேயே அறிவை கொண்டிருக்கும் நடுவருக்கும் கவிச்சாரத்து காதில் தேன்பாய்ச்சும் என் சக கவிஞர்களுக்கும் கைத்தட்டுகளால் என்னை ஒரு கவிஞனாக்கிய என் தோழமைகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் தலைவணங்கி வாழ்வின் வசந்தம் அறிவின் வளமே என்று தமிழ் மகள் துணையோடு கவி உரைக்க வந்திருக்கிறேன். வாழ்வின் வசந்தத்திற்கும் அறிவு என்னும் மொழி தேவை. வாழ்வின் வசந்தத்திற்கும் அறிவு என்னும் மொழி தேவை. இக்கவியரங்கம் சிறப்பதற்கும் அறிவென்னும் மதி தேவை. நடுவரின் பெயரிலேயே தெரிந்துவிட்டது எங்கும் அறிவு எதிலும் அறிவு நிறைந்திருக்கிறது என்று. நீண்ட புகழை கொண்டு வந்து நிரப்பும் ஊற்று குழாய்தான் அறிவோ. வாழ்வின் வசந்தம் அறிவால் சாத்தியம் என்றுதானே இத்தனை பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள். பட்டறிவு பட்டு தெளிய சொல்கிறது, படிப்பறிவோ படித்து உணரச் சொல்கிறது. பட்டறிவு ஏட்டில் ஏறிவிட்டால் அது படிப்பறிவாகி போகிறது. படிப்பறிவு மண்டை ஒட்டில் ஏறாவிட்டால் அது பட்டறிவாகவே மாறி போகின்றது. படித்துத்தான் அறிவை பெற முடியுமா? படித்துத்தான் அறிவை பெற முடியுமா? பாசத்திற்கு வகுப்பெடுத்து பாராள முடியுமா? உறவுகளை சொல்லி அழைக்க படிப்பறிவு தேவை. உணர்வுகளை மதித்து நடக்க பட்டறிவு தேவை. படிப்பறிவோ பற்றறிவோ பெற்றுவிட்டால் மகிழ்ச்சி, இல்லையே இகழ்ச்சி. தாயின் முகம் காண அழுகும் குழந்தையின் அழுகையில் இருப்பதும் அறிவுதான். தாயின் முகம் காண அழுகும் குழந்தையில் இருப்பதும் அறிவுதான். பயிரின் செழுமை காண மழையில் இருப்பதும் அறிவுதான். கரடு முரடான பாதையில் கடவுளை செதுக்கும் சிற்பியின் கைவண்ணமும் அறிவுதான். உயிர் நண்பனை ஒதுக்கி வைத்து ரசிப்பதும் பின்பு ஓடி வந்து யாருமற்ற நேரத்தில் அணைப்பதும் அறிவுதான். கைபேசியை கண்டுபிடித்ததும் அதற்கிடையில் கடிதம் எனும் காதலியை தொலைத்ததும் அறிவாள்தான். வாழ்வின் வசந்தம் அன்பின் நிலைமை என்றிருந்தால் அறிவை பெற்று உயர் பதவி வகிக்கும் பிள்ளைகளிடம் மட்டுமே அவ்வளவு பாசம். வாழ்வின் வசந்தம் அறத்தின் வழியை என்றிருந்தால் துரியோதனன் துகிலுரிந்ததும் வசந்தம் என்றாகிவிடாதா? வாழ்வின் வசந்தம் பணத்தின் கணமே என்றிருந்தால் அறிவதை வைத்துத்தானே அதனை ஈட்ட முடிகிறது. அறிவென்ன மேகம் இல்லாமல் பணம் என்ன மழை பொழிந்திடுமோ? வாழ்வின் வசந்தம் உறவின் பலமே என்றிருந்தால் ஏமாற்றம், ஏளனம், பொறாமை என்னும் குழந்தைகள் பிறந்திருக்கவே மாட்டார்களே. வாழ்வின் வசந்தம் உழைப்பின் திறமை என்றிருந்தால் அறிவின் முதிர்வாழ் உரிவான இயந்திரங்களும் உழைப்பில் தானே ஈடுபடுகின்றன. அப்படியானால் அறிவு மட்டுமே வாழ்விற்கு வசந்தத்தை தந்துவிடுமா என்று கேட்டு விடாதீர்கள். அப்படியானால் அறிவு மட்டுமே வாழ்விற்கு வசந்தத்தை தந்து விடுமோ என்று கேட்டு விடாதீர்கள். தொட்ட தலைப்பை தூக்கி நிறுத்த நினைப்பது ஒவ்வொரு கவிஞனின் துடிப்பு. அன்பிலும் அறத்திலும் பணத்திலும் உறவிலும் உழைப்பிலும் அறிவென்னும் அகழ்விளக்கு எரிந்தால் பாறைக்கும் பட்டொளி வீசலாம். இருள் என்னும் பகைமையை இருண்டோட செய்யலாம். நல்லது கெட்டதை நாளும் உணரலாம். நன்றி, வணக்கம். தாமோதரன் தமிழ் முகங்கான அழும் குழந்தையின் அழுகையிலும் அறிவை பார்த்த கவிஞன் தாமோதரன் தான். பயிரின் செழுமைக்காக பெய்யும்
மழையில் இருப்பதும் அறிவுதான் என்று சொல்ல அதற்கு ஒரு அறிவு வேண்டும். அந்த கவிதை அறிவு தாமோதரனுக்கு கை வந்திருக்கிறது. இனி அந்த கைவந்த கவிதை எழுத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன். தம்பி, நீ சிறந்த அடுத்த தொகுப்பிற்கு தயாராகிற கவிஞனாக வளர்ந்து செழிக்க வாழ்த்து. அடுத்து வாழ்வின் வசந்தம் அன்பின் நிறமே என்று தமிழை பிரியா பிரியா கவிதை தர வரியா. வணக்கம். வாழ்வின் வசந்தம் அன்பின் நிறமே. அள்ளிப் பருகினேன் அறிவினை, அயலாமல் பார்த்து கொண்டேன் அறத்தினை, பக்குவமாய் பயன்படுத்தினேன் பணத்தினை, உலகம் வியக்க உதிரமாய் சிந்தினேன் உழைப்பினை, ஊரெங்கும் 1000 பெற்றிருந்தேன் உறவினை. ஆனால் இத்தனையும் கண்ட எனக்கு பாவம் பட்டினி கண்ட மனம் மட்டும் பசியாரவில்லை. வாழ்வில் அணி சேர்க்க அட்டிகைகள் பலவிருந்தும் சிட்டிகை அளவு கூட சேர்க்கப்படாத அன்பை மட்டும் மறந்துவிட்டேன். வாழ்வில் அணி சேர்க்க அட்டிகைகள் பலவிருந்தும் சிட்டிகை அளவு கூட சேர்க்கப்படாத அன்பை மட்டும் மறந்துவிட்டேன். இதுவரை காணாத அன்பினை அலைந்து தேடிட அடையாளம் கேட்டேன். உரிமை கேட்க முடியா உயிர்களுக்கு காட்டும் பரிவென்றனர் சிலர், வறுமை வந்தாடும் வயதோர்க்கு காட்டும் கருணை என்றனர் சிலர், மக்கிப்போன மனிதத்தை மீட்கும் மனிதாபிமானம் என்றனர் சிலர், சிக்கித் தவித்தாலும் சுகம் தரும் காதல் என்றனர் சிலர். வகை வகையாய் வந்த விடைகளால் மிகையான ஓர் உண்மை அறிந்தேன். பரிமாணம் பல கொண்டாலும் வடிவம் மாறா வட்டத்தை போன்றது அன்பு. காட்டும் காரணத்திற்காக நிறம் மாறலாம் அன்பு, ஆனால் அது கொள்ளும் நிலை என்றுமே மாறாது. காட்டும் காரணத்திற்காக நிறம் மாறலாம் அன்பு, ஆனால் அது கொள்ளும் நிலை என்றுமே மாறாது. நிலை கொண்ட அன்பின் நிலம்தான் எது? அன்பின் இல்லம் தேடி அலைகிறோம், கருணையின் உள்ளம் தேடி தொலைகிறோம். ஆனால் காணுகின்ற இடங்களிலெல்லாம் கிடைக்கும் அன்பை மட்டும் நாம் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் காணும் இடங்களிலெல்லாம் கிடைக்கும் அன்பை மட்டும் நாம் கண்டுகொள்வதே இல்லை. பொருள் வாங்கிய பின்னால் பணமில்லை என்று உணர்ந்த போது பரவாயில்லை என்ற அண்ணாச்சியின் சொல். பொருள் வாங்கிய பின்னால் பணமில்லை என்று உணர்ந்த போது பரவாயில்லை என்ற அண்ணாச்சியின் சொல். அன்று அவரிடம் கடனாய் பெற்று சென்றது பொருளை மட்டுமல்ல, அன்பின் அருளையும் தான். அன்று அவரிடம் கடனாய் நான் பெற்று சென்றது பொருளை மட்டுமல்ல, அன்பின் அருளையும் தான். உடைத்து போட்ட 2 ரொட்டி துண்டுக்காக நன்றியுடன் விரட்டி விரட்டி வந்த அந்த நாய் வழியாக பரவியது அன்பு காய்ச்சல் அல்லவா? உடைத்து போட்ட 2 ரொட்டி துண்டுக்காக நன்றியுடன் விரட்டி விரட்டி வந்த அந்த நாய் வழியாக பரவியது அன்பு காய்ச்சல் அல்லவா? தவித்த போது தண்ணீர் தந்த அந்த யாரோ தணித்தது என் அன்பின் தாகத்தையும் தான். தவித்த போது தண்ணீர் தந்த அந்த யாரோ தணித்தது என் அன்பின் தாகத்தையும் தான். விடாமல் வாட்டிய வெயிலில் வலி போக்க என் நெற்றிக் கொட்டில் விட்டு சென்ற அந்த ஒற்றை துளி மேகம் அவள் பொழிந்த அன்பல்லவா? இப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் எல்லாம் வண்ண வண்ண மகிழ்ச்சி அளிக்கும் அன்பினை அள்ளி பருகிட உள்ளம் ஏங்காது. இதுவரை உள்ளத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்து சோர்ந்து போன அன்பு இன்று உலகத்தின் பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் ரோந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்திய நாடு மட்டைப்பந்தில் மகுடம் சூடிய மகிழ்ச்சியை அண்டை நாடு தொண்டை வாட கொண்டாடியதே, அப்போது பிரிவினை தொல்லை தந்த எல்லையை எரித்தது அன்பு. கந்தனின் கோவில் திருவிழாவிற்கு குளிர்பானம் தந்த அந்த முகமதின் முகம் வழியாய் கண்ட முருகனின் மதம் அன்பல்லவா? அன்று முகமதின் முகம் வழியாய் நாம் கண்ட முருகனின் மதம் அன்பல்லவா? இப்படி சிறிது சிறிதாய் கிடைக்கின்ற அன்பையெல்லாம் சேகரியுங்கள். கிடைத்து விடாதா என்று ஏங்குகின்ற அன்பையெல்லாம் கொடுத்து விடுங்கள். எனக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்குகின்ற அன்பையெல்லாம் கொடுத்து விடுங்கள். ஏனெனில் பெற்ற பிறகு கொடுப்பதில்லை அன்பு, பெறாவிடிலும் கொடுப்பதே அன்பு. இருக்கும் வரை கொடுப்பதில்லை அன்பு, அனைத்தையும் இழந்த பிறகும் கொடுப்பதே அன்பு. அசந்தால் முடிந்துவிடும் வாழ்விதில் கசந்தாலும் காலம் தள்ள வேண்டிய கட்டாயம். இதில் வசந்தத்தின் விலாசமடைய சற்றேனும் அன்பை சுவாசியுங்கள். சுற்றி இருக்கும் போது உள்ளிடுங்கள், வெற்றிடம் ஏற்படும் போது வெளிவிடுங்கள். உள்ளிழுத்தாலும் வெளிவிட்டாலும்
வாழ்வின் வசந்தமளிக்கும் அன்பை சுவாசிப்பதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். நன்றி, வணக்கம். எழுதுவது என்பது மிக லாவகமாக உங்களுக்கு வருகிறது. அதற்குள் எடுத்துக்கொண்ட பாடுபொருளுக்கு சிந்தனைகளை அடுக்குவதிலும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் தெரிகிறது. அந்த பொருள் வாங்கிய பின்னால் பணமில்லை என்று வந்தபோது பரவாயில்லம்மா என்ற அண்ணாச்சியின் சொல் அந்த அவரிடம் கடனாய் பெற்று சென்றது பொருளை மட்டுமல்ல, அன்பின் அருளையும் தான் என்று சொல்கிறார். அடுத்து உடைத்து போட்ட 2 ரொட்டி துண்டுக்காக நன்றியுடன் விரட்டி விரட்டி வந்த அந்த நாய் வழியாக பரவியது அன்பு காய்ச்சல் அல்லவா என்கிறார். அதாவது பறவை காய்ச்சல் என்றுதான் சொல்லுவோம், இவர் நாய் காய்ச்சலிலும் அன்பை காண்கின்ற அந்த அடுக்கு அழகான அடுக்கு. தவித்த போது தண்ணீர் தந்த அந்த யாரோ தணித்தது என் அன்பின் தாகத்தையும் தான். அவர் பேர் தெரியவில்லை, முகம் தெரியவில்லை, ஆனால் அந்த அன்பின் அழகு தெரிகிறது. அதுதான் கவிதையின் அழகு. விடாமல் வாட்டிய வெயிலில் வழிபோக்க என் நெற்றி பொட்டில் விழுந்து சென்ற அந்த மேகத்தின் ஒற்றை துளி அன்பில்லையா என்று மேகத்தையும் தாயாக பார்க்கின்ற அந்த அடுக்கு. அதைவிட இந்திய நாடு மட்டைப்பந்தில் மகுடம் சூடிய மகிழ்ச்சியை அண்டை நாடு தொண்டை வாட கொண்டாடியதே. இந்த அண்டை நாடு தொண்டை வாட, அதே போல் முதல் பக்கத்தில் அட்டிகைகள் சிட்டிகைகள் என்பதெல்லாம் இவர் பாடலாசிரியராக மாறுவதற்கான அந்த உத்திகளும் அவர்களுக்கு இருக்கின்றன என்ற நம்பிக்கை எனக்கு தருகிறது. இந்திய நாடு மட்டைப்பந்தில் மகுடம் சூடிய மகிழ்ச்சியை அண்டை நாடு தொண்டைவாட கொண்டாடியதே. அப்போது பிரிவினை தொல்லை தந்த எல்லையை எரித்தது அன்பு என்கிறார். நமக்கு மருதமலைக்கு அருகில் இருப்பதனால் இதற்கு கொஞ்சம் அதிகமாகவே கைத்தட்டினீர்கள். அந்த அழகான கவிதை, கந்தனின் கோவில் திருவிழாவிற்கு குளிர்பானம் தந்த அந்த முகமதின் முகம் வழியாய் கண்ட முருகனின் மதம் அன்பு அல்லவா? பெற்ற பிறகு கொடுப்பதில்லை அன்பு, பெறாவிடினும் கொடுப்பதே அன்பு என்று சொன்ன அவர் கவிதைக்கு நீங்கள் கைத்தட்டல்களை அதிகரிக்கலாம். வாழ்வின் வசந்தம் அறத்தின் பண்பே என்று மகள் சங்கீதா தமிழ் தர வருகிறார். தமிழை நாம் பெற்ற வரமாய் தமிழ் என்னை பெற்றெடுத்தது. அவையோர் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். வாழ்வின் வசந்தம் அறத்தின் பண்பே. பிழை செய்தோரையெல்லாம் அறம் கொள்ளும், பிழை செய்தோரையெல்லாம் அறம் கொள்ளும் என்றிருந்தோமே, அறம் கொஞ்சம் பிழைப்போரையெல்லாம் எது கொள்ளும்? விளைக்காக விளைநிலங்களை வேறெடுப்பது விவசாய கொள்கையானதா? ரசாயனம் தெளித்தும் நெகிழி பயிர் அடைத்தும் மலிவு விளை என்று மண்ணையும் மனிதனையும் மலடாக்குவது வணிகாரமானதா? பாவமெல்லாம் யார் கணக்கில் சேருது? இங்கு பச்சிலம் குழந்தையெல்லாம் பட்டினியில் சாகுது. இந்த மனிதனையும் விழாத அறம் எவருக்கு வேண்டும்? இங்கு மண்ணின் மீது விழாத மழையாலும் மனிதன் மீது விழாத கண்ணீராலும் என்ன பயன்? விடிய காலை பொழுதெல்லாம் பாடுபட்டு திரிஞ்சாச்சு. பசின்னு வந்த விவசாயி கையேந்தும் காலமாச்சு. அறிவெல்லாம் அழிஞ்சிருச்சு, அன்பெல்லாம் மறந்துருச்சு, உழைப்பெல்லாம் வீணாயிடுச்சு, உறவெல்லாம் ஓடிருச்சு, பையில இருந்த பணமெல்லாம் பஞ்சா பறந்துருச்சு. ஆனா அவ விதைச்ச அறம் மட்டும் மரமா நிக்குது, இன்றளவோ மரமா நிக்குது. அறம் செய்தால் நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்பதையெல்லாம் விட உயிர்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உணர்வுகளுக்கு உயிர் கிடைக்கும். இதுவே நிரந்தரமான நிதர்சனம். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அறத்தின் வழியே திரும்பு. கடலில் மூழ்கிய மீனாய், கடலில் மூழ்கிய மீனாய் அறத்தின் பண்பில் மூழ்கினான். அதனுள்ளிருந்து மீண்டெழுந்தாள் உயிரற்று போகிறான். அதனுள்ளிருந்து மீண்டெழுந்தாள் மீன்களைப் போல் உயிரற்று போகிறான். ஏமாற்றும் மனங்கள் எண்ணுகிறது வென்றேகினோம் என்று. இறுதியில் அறம் வென்றதையே அவன் மனமும் ஏற்கிறது. இறுதியில் அறம் வென்றதையே அவன் மனமும் ஏற்கிறது.
திருடனுக்கே தான் செய்தது தவறு என்று தோன்றினாள். தந்திரங்களை திருத்தி அவனை வாழச் செய்தது அறமில்லையா? திசையெங்கும் மூடப்பட்டாலும் தீச்சுடராய் முழங்கப்படுவது அறமே. நீதி காக்க தூக்குமேடையும் உண்மைக்காக போராடும் புலிகளும் யுத்த பூமியில் நெஞ்சின் குருதியும் யூகிக்க இயலா வாழ்வில் குற்றமில்லா மனங்களும் அறம்தான். வாழ்வில் வசந்தங்கள் பெற வானுயர செல்ல வேண்டாம், வையம் போற்ற வாழ வேண்டாம், பைசா நோட்டுகளும் வேண்டாம், பணத்தினால் வந்த பாசங்களும் வேண்டாம். இவ் ஆளி சூழ்ந்த உலகில் அறம் ஒன்றே போதும், ஆளி சூழ்ந்த உலகில் அறம் ஒன்றே போதும். அறம் எனும் தீபமேற்றி அழிவினும் இருளை அகற்றி வாழ்வினும் பாதையில் வாடாத பயிர்களை வளர்ப்போமே. ஆகச் சிறந்தது நட்பினில் வாழச் சிறந்தது அறமில்லையா? ஆகச் சிறந்தது நட்பினில் வாழச் சிறந்தது அறமில்லையா? புலமெங்கும் வழிமாறி போனாலும் புலமெங்கும் வழிமாறி போனாலும் அறம் நெறிமாறி போகாது, அறம் என்றும் நெறிமாறி போகாது. இங்கு அன்பால் நிரம்பிய அறிவாள் அடங்கிய செல்வத்தால் செழித்த உழைப்பால் உயர்ந்த உறவாள் மகிழ்ந்த வாழ்வை உயர் அறத்தால் வகுத்து உணர்வதில் கலந்து வாழ்வை வசந்தமாக்குவோமே. அறத்தின் வாழ்வதனை சூதுகவும் அறத்தின் வாழ்வதனை சூதுகவும் இருந்தும் அறத்தின் பண்பே வாழ்வின் வசந்தமாகும். இருந்தும் இறுதியில் அறத்தின் பண்பே வாழ்வின் வசந்தமாகும். அறம் வெல்லும். சொல் அறம்தான். அறம், அடுத்த சொல் பகுத்தல், அடுத்த சொல் மிச்சில். இந்த 3 சொல்லை என் வேளாண் பல்கலைக்கழக செல்லங்களே மறந்து விடாதீர்கள். அறம் என்றால் உங்களுக்கு தெரியும், பகுத்தல் என்றால் உங்களுக்கு தெரியும், மிச்சில் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது, ஒரு கடற்கரை ஓரம் 15 பெண்கள் கும்மி அடிக்கிறார்கள். அவர்கள் தலையில் வைத்த அந்த பூச்சரங்கள் அந்த சுற்றி சுற்றி கும்மி அடிக்கின்ற போது சிந்தும் அல்லவா? அவற்றை வழக்கமாக ஒரு வயதான மாடு வந்து அந்த பூக்களை தின்று தின்று பசியாறுகிற வாழ்க்கைக்கு உரியது. ஆனால் அன்றைக்கு வட்டம் கட்டி அவர்கள் கும்மி அடிக்கிறார்கள். பூக்கள் சிதறி விழுகின்றன. ஆனால் அந்த வயதான தாய் பசு அதை சென்று தொட மறுக்கிறது. ஏன் தெரியுமா? அப்போதுதான் கன்று ஈன்ற ஒரு தாய், புதிய தாய், அங்கே அந்த கன்று ஈன்ற பசியோடு வந்து அந்த பெண்கள் அடிக்கிற கும்மி அடிக்கின்ற சூழலில் சிதறுகிற பூக்களை அது தின்று பசியாறுகிறது. பழைய வயதான அந்த தாய் ஒரு புதிய கன்றை ஈண்டிருக்கிற அந்த தாய்க்கு பசி எடுக்குமே, அது பசியாறி போகட்டும், அது மிச்சம் இருந்தால் அதை சாப்பிட்டு நாம் பசியாறலாம் என்று அந்த புதிய தாயின் பசியை போக்கிவிட்டு அதன் பிறகு கிடைத்த மிச்சலை சாப்பிடலாம் என்கின்ற ஒரு வேளாண்மையின் பண்பாட்டின் அழகை ஒரு மாட்டில் வைத்து காட்டிய அந்த சங்க இலக்கிய அழகில் நீங்கள் அறம் என்ற சங்கீதா சொன்ன அந்த பாடு பொருளையும் உணருங்கள், பகுத்தல் என்ற பொருளையும் உணருங்கள், மிச்சில் என்ற அந்த அழகான சொல்லையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, விதைத்த அறம் மட்டும் மரமா நிற்கிறது, இன்றளவும் மரமா நிற்கிறது. அறம் செய்தால் நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்பதை விட உயிர்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உணர்வுகளுக்கு உயிர் கிடைக்கும் என்று சொல்லுகிற அந்த அறத்தின் அழகு, சிந்தித்த அறிவின் அழகு. அறம் எனும் தீபம் ஏற்றி அழிவெனும் இருளை அகற்றி வாழ்வெனும் பாதையில் வாடாத பயிர்களை வளர்ப்போம் என்று சொல்லுகிற உங்கள் வேளாண்மை பயிர் விளைந்து செழிக்கும். ஆகச் சிறந்தது நட்பு எனில் வாழச் சிறந்தது அறமில்லையா என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆம், அறம்தான் என்று பதில் சொல்லி உங்கள் தமிழ் செழிக்க வாழ்த்துகிறோம். வாழ்வின் வசந்தம் பணத்தின் கணமே என்று மகள் ரூபா அக்ஷயா ஸ்ரீ கவிதை. வாழ்வின் வசந்தம் பணத்தின் கணமே. வண்ண மயில்கள் தோகை விரிக்க, காலை கதிர்கள் கண்ணில் கதைக்க, கூவும் குயில் கதைகள் கேட்க, மனம் நினைத்த மொழி உரைக்க, ஏன் மனமாற உவந்துழைக்க. வழி 2.
உழவோட்டி பயிர் சுமக்கலாம், இல்லையேல் வாழ்வோட்ட பணம் சுமக்கலாம். உழவன் தலைமுறையில் உறுதியாய் இறுதினான் என உழவன் உரைக்கையிலே இனி விளைநிலம் கூட கண்டிடவோ கொண்டிடவோ பணமல்லவா வழிவகுக்கும். மனம் வெந்தாலும் உடல் நொந்தாலும் மருந்தாக மனை வரும், மருத்துவ மனை கூட உடன் வரும். இன்று மனையாக மதியனையும் கொண்டிடலாம், மதி கொண்டு விண்வெளியும் வென்றிடலாம். சட்டங்கள் நம் பக்கம் சாய்த்திடலாம், கருவறை சிற்பங்கள் கை தொட்டு பார்த்திடலாம். கருணையால் கதியற்றோர் கண் துடைக்கலாம், கடையேழு வள்ளல்கள் கதை நீக்கலாம். போர்க்கால விதி நடுவே ஊருள் புன்முறுவல் பார்த்திடலாம், பொன்மதில்கள் ஏற்றியே இன்னுயிர்கள் காத்திடலாம். இந்த முத்துக்கள் அனைத்தையும் மொத்தமாய் பூட்டியே பெட்டியில் அடைத்தவன் ஒற்றை கோல் செய்தான். தேவைகள் அனைத்திற்கும் தீ ஒன்றென அமைத்தே திறவுகோள் ஒன்றே ஒன்றமைத்தான், பணம் என்ற பெயராலே. விரிந்த புவி கைக்குள் குறுகுமானால், பக்கத்து போரும் பிணியும் பசியும் புவி குறுகிய போதும் நம் வாழ்வில் குறுக்கிடாதானால், தாழ்ந்தவன் தலை தூக்குமானால், யுகங்கள் பல கடந்தும் சூடிய வாகை வாடிடாதபடி வீழ்த்திடும் சமூக பாகுபாடும் கை கட்டி வீழுமானால், அது பணமின்றி வேறெதற்கோ? நம் வீட்டு விழாவில் விருந்தினர் விரைந்திடவும், மழலை மனதில் நட்பு மலர்ந்திடவும் காரணம் சேர்த்த செல்வம் செலவிடச் செய்யும் பெற்றோர் பணமன்றோ? அன்பிற்கும் அறிவிற்கும் உழைப்பிற்கும் உறவிற்கும் கனவிற்கும் குணத்திற்கும் தனித்தனி ரகமுண்டு, வகையுண்டு. அதுபோல் விலையொன்றும் இன்றுண்டு. இவை பொய்யென்றால் மனம் ஏற்குமா? இவை பொய்யென்றால் மனம் ஏற்குமா? ஏற்கும். ஏனெனில் இன்று மனம் கூட விலை போகும். இந்த மனம் கூட விலை போகும். பட்டமோ பரிசோ, கல்வியும் கலையும் உடன் பணமும் பங்கிடணும். பிறப்பையும் இறப்பையும் இருப்பையும் காட்டும் சான்றிதழ் சட்டையில் சட்டென சேர்ந்திட சில்லறை சில போதும். கோடை விடுமுறையில் பணி செய்யும் பிள்ளைகளும், விடுப்பின்றி பணி தேடும் இளைஞர்களும், பட்டினி வயிறும் ஒட்டிய துணியும் கண்ணீர் வற்றிய விழியும் கண்டிடத் தோன்றும் வாழ்வின் வசந்தம் மட்டுமல்ல, வாழ்வே பணம் என்பது. சிலருக்கு வெறும் செலவாய் தோன்றும், அது பலருக்கு பெறும் கனவாய் வாழும். கைப்பற்றாமல் விட இயலா, பணம் கனத்தாலும் கைவிடலியலா. சுகமான சுமையாகும், சுவையான கசப்பாகும், வாழ்வின் வசந்தம் பணம் என்பது. நன்றி. பணம் அதை சுகமான சுமையாகும், சுவையான கசப்பாகும் என்று சொன்ன அழகு கண்ணதாசன் அழகு. சுகம் சுகம் சுகம், அது துன்பமான இன்பமானது என்று கண்ணதாசன் சொன்னார். நீங்கள் அதை பணத்தில் சுகமான சுமையாகும், சுவையான கசப்பாகும் என்று சொன்னீர்கள். இன்று மனம் கூட விலை போகும், இந்த மனம் கூட விலை போகும். பட்டமோ பரிசோ, கல்வியும் கலையும் உடன் பணமும் பல்கிடனும், பிறப்பையும் இறப்பையும் இருப்பையும் காட்டும் சான்றிதழ் சட்டையில் சட்டென சேர்ந்திட சில்லறை சில போதும் என்று யதார்த்த வாழ்வை படம் பிடித்து காட்டிய உங்கள் பணக்கவிதை பயன்படுத்தும். நன்றி. தம்பி லட்சுமணராஜ், வாழ்வின் வசந்தம், உறவின் பலமை. அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். வாழ்வின் வசந்தம், உறவின் பலமை. சித்தப்பா செஞ்சு வச்ச விளக்கோடி குழம்பு வாசம் 8 ஊர் மணக்கும், நாக்குல எச்சு ஊரும், நெஞ்சுக்குள்ள புத்திக்கும். சித்தப்பன் கூட்டி வந்த முத்தார சீதனமே, சித்தியவ பெண்ணொருத்தி எங்க சினுங்களையும் பொறுத்திருப்பான். மதுனி அவங்க செஞ்சு வச்ச கவுனி அரிசி வாழ்கஞ்சி, ஆஹா கடகடன்னு குடிக்கையில ஐயோ குடகுடமா உள்ளிறங்கும். இந்திரருக்கு கொடுத்த அமிர்தம் கூட துளி அளவும் சுவை குறையும். அக்காளுக்கு கல்யாணம் கட்டி வச்ச கையோட புனித நீர் ஆடிடவே சுற்றுலா போயிடுவோம். செலவு எத்தனையோ அத்தனையும் அத்தானவர் பார்த்துடுவார். கூவுகின்ற குயில் பாட்டே எங்களுக்கு கடிகாரம்,
தாத்தா பாட்டி தான் நாங்க செஞ்ச சேட்டைக்கு அச்சாரம். பரமசிவம் தாத்தாவின் பணந்தோப்பு சென்றிடுவோம், பணங்காய குறைச்சிடுவோம், நொங்கு வண்டி செஞ்சிடுவோம், சுண்ணாம்பு நீவி விட்ட மண்பானையை கீழிறக்கி சுவையான பதநீரை பக்குவமா குடிச்சிடுவோம். இரவை கடன் வாங்கி பகலோடு விளையாடி சங்கர் மாமா தோட்டத்து மாங்காய களவாடி, கூத்தாடிய காலமெல்லாம் மாங்காய களவாடி, உப்பிட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் தொட்டு கூத்தாடிய காலமெல்லாம் மண்டை சுரப்பைக்குள் மங்காமல் இருக்குதம்மா. கெண்டை மீனோடு கிணத்துக்குள் நீந்தையில தொண்டை நீர்வற்ற துள்ளி விரால் அடித்திடுவோம், சண்டை போடாம எங்க சாயங்காலம் முடிஞ்சதில்லை. இப்படித்தான் நித்த எங்க வாழ்க்கை ஓடி போக நேசித்த நண்பர்களுடன் நின்று கூட பேசிடவே நிமிடங்கள் இல்லாத நிகழ்கால வாழ்க்கையிலே ஓயாமல் பாய்கின்ற நினைவுகள் முன்னும் பின்னும் வந்து போகும். காலையில போனமக கண்காணா தசை பார்த்து கடுகடுன்னு போனானே, மதிய நேரம் ஆனதுன்னா மறக்காம வந்துடுவான். மணமணக்க மீன் பொறிச்சும் என் மவராசம் வரலையே. அம்மா இவ்வாறு புலம்ப அத்தை வீட்டு வெத்தையில அம்சமா படுத்திருப்பேன். பள்ளிக்கூட முடித்துவிட்டு அத்தை மக வந்துடுவா, அவள் இடையழகில் மயங்கினானும் கவிதாவை மறந்திருப்பேன். இந்த அழகான நினைவுகளை அன்போடு அசைவோட துண்டைக்குள் விற்குதம்மா, வார்த்தை தடுங்குதம்மா. நீ பெத்த பிள்ளையவ, நான் வளர்த்த தங்கையவ, கருப்பண்ண சாமிக்கு கோர்த்து வச்ச மாலையெல்லாம் குலசாமி அருளால மணமேட மேலேறி மாலையும் மாப்பிள்ளையும் இரு குடும்பம் ஒன்றாகி சொந்த பந்தம் வளர்ந்ததம்மா. வேலை வெட்டி போகணுமே, காசு பணம் பார்க்கணுமே என்று பல காரணத்தால் ஊரை விட்டு போனவர்கள் உறவு விட்டு போயிடுமோ, கல்வி பயில போனாலும் உறவின் மீது வைத்த பாசம் நெஞ்சில் நீங்கி போயிடுமோ. கூட்டு குடும்பம் என்றிருந்து குட்டி குடும்பம் ஆனதென்ன, நேற்று வரை இருந்த நேசம் இன்று வேஷமாகி போனதென்ன. பணத்திற்கு போன உறவு பிணமாக ஆன பிறகு சேர்ந்திடுமோ. பெற்றெடுத்த தாயிடத்தில் ஒரு வார்த்தை பேசலையே, கண்கள் சுருக்கமுற்ற தகப்ப முகம் பார்க்கலையே. இன்று வந்த காதலரிடம் இரவு முழுக்க பேசலுற்றோம், உற்றார் உறவினரின் பெயர் கூட மறக்கலுற்றோம். அன்றோ முகம் தெரியா மனிதரையும் உறவாக்கி உரிமை கொண்டோம். இன்றுள்ள தலைமுறைக்கு இருக்கின்ற சொந்தத்தின் உறவு முறை தெரிவதில்லை. அறிவும் வளரட்டும், அதனோடு சேர்ந்து சொந்தம் கூடட்டும், அன்பும் நிரம்பட்டும், அன்பான உறவும் சேரட்டும், அறமும் நிலைக்கட்டும், அத்தோடு சேர்ந்து குடும்பமும் தலைக்கட்டும். காசு பணம் கிடைக்கட்டும், சொந்த பந்தம் செழிக்கட்டும். உழைச்சி கஞ்சி குடிச்சிடுவோம், கொஞ்சம் உறவோடு கொஞ்சமும் மகிழ்ந்திடுவோம். முகத்தின் முன்னாடி புகழ்ந்துவிட்டு முதுகின் பின்னாடி திட்டினாலும், தலையிலேயே கொட்டினாலும், தொட்டிலை ஆட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளினாலும், வஞ்சகம் கண்டாலும் பொறாமை கொண்டாலும் உறவின் பலமே வாழ்வின் வசந்தம். நன்றி. தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு நெல்லை சீமைக்கு அழைத்து சென்ற தம்பி, உன் தமிழுக்குள் உன் மண்ணின் மனம் மட்டுமல்ல, 16 வயதுக்குள் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் மனமும் நினைவும் ரொம்ப நெகிழ வைக்கின்ற ஒரு கவிதை. பரமசிவம் தாத்தாவின் பணந்தோப்பு சென்றிடுவோம், பணங்காய பறிச்சிடுவோம், நொங்கு வண்டி செஞ்சிடுவோம், சுண்ணாம்பு நீவி விட்ட மண்பானையை கீழறக்கி சுவையான பதநீரை பக்குவமாக குடிச்சிடுவோம். இந்த ஜாக்கெட் போடாத பதநீரை கொண்டு வந்து கெண்டை மீனோடு கிணத்துக்குள் நீந்தையில், ரொம்ப அழகான கவிதை. கெண்டை மீனோடு கிணத்துக்குள் நீந்தையில் தொண்டை நீர் வற்ற துள்ளி விரால் அடிச்சிடுவோம். அந்த விரால் அவ்வளோ எளிமையாக அடிக்க முடியாது, அவ்வளோ எளிமையாக கொல்லவும் முடியாது. அது தண்ணி வற்றி போச்சுன்னா 10-15 கிலோமீட்டர் கூட நீந்தி போய் உயிர் பிழைக்கின்ற ஒரு தமிழனுடைய மனமுள்ள மீன், குணமுள்ள மீன் விரால் மீன். அதனால தான் தமிழனுக்கு பிடித்த மீன் என்னன்னு கேட்டால் முதல்ல விரால் தான் சொல்லுவாங்க. அத்தகைய அந்த விரால் மீனை அவ்வளோ அழகாக அந்த தமிழில் கொண்டு வந்திருக்காரு. கெண்டை மீனோடு கிணத்துக்குள் நீந்தையில் தொண்டை நீர்வற்ற துள்ளி விரால் அடித்திடுவோம்,
சண்டை போடாமல் எங்கள் சாயங்காலம் முடிஞ்சதில்லை. இது சொல்லுவது மறக்க முடியாத நினைவுகள். அதில் கூட எனக்கு நினைவு வருது, இந்த சடுகுடு விளையாடும்போது முட்டியில் அப்படி சதை பேர்ந்துடும், அப்படியே பிஞ்சி நிற்கும். அதுக்கு நாங்கள் மருத்துவர்கிட்ட போனதே கிடையாது. எங்கள் ஊரில் ஆற்றுல மடு இருக்கும். அந்த மடுனா தண்ணி தேங்கி நிற்கும் ஆழமாக. அந்த காயப்பட்ட அந்த சதை பிஞ்சி இருக்கிற அந்த காயத்துக்கு நாங்கள் யார் மருத்துவர் தெரியுமா? அந்த மடுவில் போய் குதித்து அப்படியே நிற்போம், காலை நல்லா அழுத்தி நிற்போம். இப்போ அந்த கெண்டை குஞ்சுங்கள்லாம் அந்த சதையை பிச்சு தின்னோம். தின்னுட்டு அந்த எல்லா சதையும் நீக்கிய பிறகு தேங்காய் எண்ணெயை தடவணும்னா அவ்வளோதான் மருந்து. மறுநாள் மறுபடியும் விளையாடுவோம், மறுபடியும் காயம் பார்ப்போம். அந்த அழகை இவ்வளவு அழகாக வேளாண்மை கல்லூரியில் என் தம்பி படிக்கிற அழகு. ஆனால் அத்தை வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போனால் அத்தை மகளையோ அக்கா மகளையோ தன்னுடைய சொந்த மகளாக பார்க்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள். தயவு செய்து குருதி சொந்தத்தில் அத்தை பெண்ணையோ அக்காள் பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். வாழ்வின் வசந்தம் உழைப்பின் திறமை. ஐயா மு. கனகராஜ் கவிதை படிக்கிறது. வாழ்வின் வசந்தம் உழைப்பின் திறமை. இந்த உலகம் இருண்டால் என்ன, காலையில் எப்படியும் விடியத்தானே போகிறது. உதிக்கின்ற சூரியனும் உறங்கிட திரும்பாது. உறக்க பொருள் கொடுக்குது சிலுமை கொண்ட சேவல். ஊறுகிற அரணியாய் உருளுகிற தரணியாய் உன்னையும் நீயே உருட்டி கொண்டு ஓடு. அதில் உழைப்பையே தினமும் போடு. பார்த்து வளர்ந்த வஞ்சமும் சரி, உன்னுடன் ஒட்டி பிறந்த வட்டினியும் சரி, வாழ்வின் எல்லை கோடுகளாய் மாறிவிடாமல் போவது என்னவோ இந்த உழைப்பால் மட்டுமே. கால் நடுக்க நின்று கட்டாந்தரையில் படுத்து உறங்கி வெயிலின் உக்கரத்தை வறுமையில் மறந்து உழைப்பில் தன் சதை விழிந்ததை மறந்தும் கூட அவர்களுக்காகவே உழைத்து பெற்ற பிள்ளைகளின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதை விட வாழ்க்கையில் வசந்தம் வேறு என்ன இருந்துவிடப் போகிறது? பறக்கிற பறவையெல்லாம் பகல் இரவு உறங்கினான் பசி தாங்குமா? குஞ்சு குருவிகள் தேகம்தான் சுருங்கினான் தாய்மனம்தான் தாங்குமா? ஊரும் தெரியாது பேரும் தெரியாது ஊரில் உள்ள குருவிகள் எல்லாம் பறந்தே செல்லுது, பட்டினி போக்க விரைந்தே செல்லுது. உழைப்பை அப்படி ஒன்றும் பொதுவாக சொல்லிவிட முடியாது. இதுவும் ஊறுகாயை போலத்தான். 3 காலத்தையும் தன் கையில் கம்பீரமாக தக்க வைத்திருக்கிறது. தன் கையே தனக்கு உதவியாம், தாய்க்கும் தந்தைக்கும் மகனே உதவியாம். வியர்வை கடந்திட்ட உன் உழைப்புக்கு எதிர்காலம் மல்லியே தந்திடும். எப்படியும் ஒரு நாள் கௌரவ சம்பளம். உருவம் இல்லாத இந்த உழைப்புக்கு உருவம் கொடுத்திடவே நாளும் நீ உழைத்திட வேண்டும். நிலத்திலே நடந்தாலும் நீரிலே நீந்தினாலும் ஆகாயம் போல் அசுர வளர்ச்சியை எட்டினாலும் கூட இந்த உழைப்பை நீ எப்போதுமே எட்டி பார்த்திடவே வேண்டும். விதை என விதைத்திட்ட போதும் வெளியே எட்டி பார்த்திடாத விதைகள் யாவும் மரம் என வளர்ந்திடாது மக்கியே போகுது மண்டுக்குள்ளே. உழைப்பில் பல கோடி நித்தம் அதை தேடி ஓடுகிறவன் எல்லாம் இங்கு தினக்கோடி. உழைப்பை மட்டுமே ஊன்றுகோலாய் வைத்து வாழ்க்கையில் நடந்து செல்பவனுக்கு இந்த காலம் மட்டுமல்ல, எல்லா காலமும் வசந்த காலமே. இப்படி வாழ்வின் வசந்தம் என்று வரிசையாய் வண்டி பிடித்து வந்து அன்பின் பக்கம் அருகி நின்றாலும் பணத்தின் பின்னால் அறமும் ஓடினாலும் நித்தம் உழைப்பவனுக்கு வாழ்வின் வசந்தம் நிச்சயம் வாசற்படியில் வந்தே தேரும். நல்ல ஒரு தென்றலை ஒரு நாள் அது தந்தே தீரும். இறுதியாக வாழ்வின் வசந்தமெல்லாம் இந்த உழைப்பின் திறமே.
இதுதான் வெற்றியின் நிறமே என்று சொல்லி என்னை போன்றவருக்கு வாய்ப்பளித்தது இது ஒரு வரமே வரமே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மையெழுத்து கனகராஜ். நன்றி. உச்சரித்த தமிழ் அழகு. உழைப்பை அப்படி ஒன்றும் பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. இதுவும் ஊறுகாயை போலத்தான் 3 காலத்தையும் தன் கையில் கம்பீரமாக தக்க வைத்திருக்கிறது என்று ஊறிய காய் ஊறும் காய் ஊறிக்கொண்டிருக்கும் காய் என்று முக்காலமும் உணர வைத்த உழைப்பின் அழகு. உருவம் இல்லாத உழைப்புக்கு உருவம் கொடுத்திடவே நாளும் நீ உழைத்திட வேண்டும் என்ற நுட்பமான அழகு. விதையென விதைத்திட்ட போதும் வெளியே எட்டி பார்த்திடாத விதைகள் யாவும் மரம் என வளர்ந்திடாது மக்கியே போகுது மண்ணுக்குள் என்று உழைப்பின் வலிமையை உச்சரித்து இப்படி வாழ்வின் வசந்தமென்று வரிசையாய் வண்டி பிடித்து வந்து அன்பின் பக்கம் அறிவு நின்றாலும் பணத்தின் பின்னால் அறமும் ஓடினாலும் நித்தம் நித்தம் உழைப்பவனுக்கு வாழ்வின் வசந்தம் நிச்சயம் வாசற்படியில் வந்து சேரும் என்று சொல்லுகிற உங்கள் வாசற்படியும் உங்கள் கவிதைக்கான வெற்றியின் செய்தியை கொண்டு வந்து உங்கள் வாசலில் சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி, இந்த கவிதை படித்த அனைவரும் மிகச் சிறப்பாக கவிதை எழுதுகிற ஆற்றலை வைத்திருக்கிறீர்கள். குறுங்கவிதைகளிலும் வெல்லுகிறீர்கள், நெடுங்கவிதைகளிலும் வெல்லுகிறீர்கள். நாளை ஒவ்வொருவரும் ஒரு கவிதை தொகுப்புக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி, வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உங்களோடு தமிழாட கவிதையாட கிடைத்த இந்த வாய்ப்பை மிகச்சிறந்த ஒரு தமிழ் வாய்ப்பாக கருதி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இறுதியாக, என்னிடம் வாழ்க்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் புன்னகை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். தயவு செய்து என்னிடம் இருக்கும் மரணத்தை மட்டும் கேட்டு விடாதீர்கள். அதை என் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நம் கவியரங்கத்தின் சிறப்பு விருந்தினர் பாவலர் பிரியா, 4ஆம் ஆண்டு இளமறிவியல் மேதமை வேளாண்மை. சங்கீதா, 2ஆம் ஆண்டு இளமறிவியல் மேலாண்மை தோட்டக்கலை. லக்ஷ்மணராஜ், 1ஆம் ஆண்டு இளம் தொழில்நுட்பம் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல். கனகராஜ், அலுவலக உதவியாளர் உளவியல் துறை. உங்கள் அனைவருக்குமே தாலாட்டு நாள் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஒரே நாளில் தாலாட்டு நாள் வராது. பிறந்த நாள் வெவ்வேறு தேதிகளில் தான் வரும். நான் இந்த மேடையில் உங்கள் அனைவருக்குமான பிறந்த நாளுக்கு இந்த அறிவுமதியின் பாடலை பாடி விடைபெற நினைக்கிறேன். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தோறும் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உங்கள் பெயரை
தாழி எழுத வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள். எங்கள் கோவை வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர் மாணவிகளே, உங்களுக்கு என் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இப்பொழுது மலருக்கு மனமழகு, நீருக்கு மீனழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு, மனிதருக்கு நன்றி பாராட்டுவது நிச்சயம் அழகு. வார்த்தைகளை வசப்படுத்தி சிந்தனை ஒளியால் சிற்பங்கள் செதுக்கிய நம் கவியரங்க போட்டியாளர்களுக்கும் வினாக்குறிகளை வியப்புக்குறிகளாய் மாற்றி தன் கவிதையால் அன்னை மொழிக்கு அழகு சேர்த்து விழிகளுக்கு விருந்தாய் மொழிகளுக்கு முதலாளியாய் அமர்ந்திருக்கும் பாவலர் திரு அதிமதி அவர்களுக்கும் இவ்வரங்கம் சிறக்க உதவிய எம் பல்கலைக்கழகத்தின் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி பூக்களை காணிக்கையாக விளைகின்றோம். நன்றி, வணக்கம்.